இங்க ஒரு லேடி ஸ்லீப்பிங் பில்ஸை உடைச்சி அதை அவ குழந்தை குடிக்கிற பால் டப்பால போடுறா. அதுக்கப்புறம் கெட்டு போன மில்க் பவுடரை அதே பாட்டில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி அவளோட குழந்தைய குடிக்க வைக்கிறா. அதை குடிச்ச உடனே குழந்தை நல்லா தூங்கிடுது. அதுக்கப்புறம் அவளோட கள்ளக்காதலனை மீட் பண்றதுக்காக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போறா. இதே டைம் வீட்டுக்கு வர அவளோட ஹஸ்பண்ட் குழந்தை குடிச்ச பாட்டில எறும்பு இருக்கிறத பாக்குறாரு. இதனால ஏதோ தப்பா ஃபீல் ஆகுது. அப்போ தூங்கிட்டு இருக்க குழந்தைய எழுப்ப பாக்குறாரு. ஆனா அது எழுந்துக்கிற மாதிரியே தெரியல. அதனால பயந்து போனவரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு டாக்டரோட ஹெல்ப்போட எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஃபர்ஸ்ட் இவரு குழந்தை குடிச்ச பால்ல இருந்த எறும்பால தான் குழந்தைக்கு இப்படி ஆகிருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா டாக்டரோட ரிப்போர்ட்ல குழந்தை குடிச்ச பால்ல ஸ்லீப்பிங் பில்ஸ் இருந்ததுன்னு சொல்றாரு. இதனால இதுக்கெல்லாம் காரணம் அவரோட வைஃப் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போ டாக்டர் குழந்தை கையில இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த குழந்தை அழுவுது. அதனால அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அதனால அடுத்த நாள் வைஃபோட கள்ளக்காதலன் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போயிட்டு கையில கிளவுஸ் போட்டுட்டு அவனோட ஹேர் சாம்பிளையும் ஒரு கத்தியையும் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவரோட வைஃப் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவ லவர் கூட பிரைவேட்ல இருந்த போட்டோ இப்ப மிரர்ல இருக்கிறத பாக்குறா. அதனால பயத்துல அவனுக்கே கால் பண்ணி அந்த போட்டோவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் சடனா கரண்ட் கட் ஆகுது. இதனால அவ வெளியே போறா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் வேகமா உள்ள வந்து அவளோட கழுத்தை புடிச்சு லாக் பண்ணிட்டு அவளோட லவருக்கு கால் பண்றாரு. அப்ப அவளால சரியா பேச முடியாம கஷ்டப்படுறா. அந்த டைம் அவர் எடுத்துட்டு வந்த கத்தியை வச்சு அவளை குத்தி சாவடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லவரோட ஹேர் சாம்பிள் அந்த பெட்ல போட்டுட்டு நியூ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து டோரை லாக் பண்ணி கீ எடுத்துட்டு போகாம பர்பஸா அதை விட்டுட்டு அவரோட பில்டிங்க்கு வெளியே போய் மறைஞ்சு நிக்கிறாரு. அந்த டைம் கள்ளக்காதலன் அவளுக்கு என்ன ஆகிருக்குமோன்னு பயத்துல வீட்டுக்கு ஓடுறான். அந்த டைம் இவரு அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவன் வைஃப் பிளட் ட்ரெஸஸ் சிங்க்ல இருக்கிற மிரர்ல அப்ளை பண்ணிடுறாரு. இப்படி எல்லாத்தையுமே பக்கவா பண்ணிட்டு அங்க இருந்து ட்ரெயின் ஏறி வேற ஒரு சிட்டிக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடிக்கு கால் பண்ணி என்னோட வைஃபை கான்டாக்ட் பண்ணவே முடியல, என்னன்னு பாருங்கன்னு சொல்ல அவங்களும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்க செத்து கிடக்குறாங்க. இதனால அவங்க போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதனால போலீஸ் அங்க வந்து பெட்ல இருக்கிற அந்த லவரோட ஹேர் சாம்பிளை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்து போலீஸ் கிட்ட செம்மையா ஆக்ட் பண்ணி போலீஸ்க்கு அவர் மேல டவுட் வராத மாதிரியே பண்ணிடுறாரு. அப்ப போலீஸ் இருக்கிற எவிடன்ஸை வச்சு அந்த லவர் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.